Taste the Daily. கண் அறுவை சிகிச்சை செய்த மூதாட்டி ஒருவர் தன் கணவருடன் சேர்ந்து கோயம்பேடு CMDA அலுவலகத்தில் நடத்திய தர்ணா போராட்டமும் அதன் பின்னணி காரணமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களையும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை அண்ணா நகர் விரிவாக்கத்தில் உள்ள கலெக்டர் நகர் பகுதியில் வசித்து வரும் மூத்த தம்பதியினர்தான் இந்த வெங்கடாச்சலமும் கண்ணகியும். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் என இரு பிள்ளைகள் இருந்த நிலையில் மகன் கடந்த 2009ஆம் ஆண்டில் உயிரிழந்திருக்கிறார். இதனால் மனமுடைந்திருந்த தம்பதி அம்பத்தூர் அயப்பாக்கம் பகுதியில் உள்ள தங்களின் 350 சதுரடி இடத்தை மகளின் திருமண செலவுகளுக்காக வேறு வழியில்லாமல் விற்க முடிவெடுத்திருக்கின்றனர். இங்குதான் தம்பதியினரை மேலும் சோதனைக்கு உள்ளாக்கும் விதமான பெரும் முறைகேடு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்து அதுவே தம்பதியை வீதியில் இறங்கி போராடவும் வைத்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட இடம் வேறு ஒருவரின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்து மோசடி செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதை அறிந்த வெங்கடாச்சலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என பலரிடம் முறையிட்டு இறுதியில் முதலமைச்சர் இல்லம் வரை சென்று மனு அளித்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை என்கின்றனர் இந்த தம்பதி. இந்நிலையில் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கும் தன் மனைவியுடன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள CMDA அலுவலகத்திற்கு வந்த இருவரும் தங்களிடம் இருக்கும் ஆவணங்களை காண்பித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு பையன் எனக்கு 24 வயசுல ஒரே ஒரு பொண்ணு பாவம் மக்கள் ஏழை தானே. நாங்க ஒரு சின்ன இடம் வாங்கினா நம்ம பிள்ளைக்கு அவசியமா இருக்கும்னு நான் நினைச்சோம். ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு சின்ன இடம் 340 சதுர அடி தான். ஒரு பையன் 24 வயசுல MS படிச்சு இறந்துட்டா வேலை கிடைக்கலன்னு ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கோம். இது மன உளைச்சல் எனக்கு ரொம்ப உடம்பு. 1/3/2007 மொத்த பணம் கட்டினேன். கட்டிட்டு பணம் சேல்ட்டு கேட்கும்போது 2 போட்டோ இருக்குது, கொடுக்க முடியாது. நாங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டு கன்சிடர் கொடுத்துருந்தது, அதுக்கும் கொடுக்கல. ஒரு கேஸ் மறுபடியும் போட்டேன், அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க கொடுக்குறேன். நாங்கள் அதுக்கும் கொடுக்கல. அப்புறமேல மனு ஒவ்வொருத்தரும் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கிற மனு, வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு மனு கொடுத்துருக்கேன், வீட்டு வசதித்துறை செயலாளருக்கு மனு கொடுத்துருக்கிறேன், வீட்டு வசதித்துறை நிர்வாக இயக்குனர் கொடுத்துருக்கேன், வீட்டு வசதித்துறை செயற் பொறியாளருக்கு மனு கொடுத்துருக்கேன். மறுபடியும் அதே 2 ஃபைல் இருக்கு, கொடுக்க முடியாதுன்னாங்க. 60 வயதை கடந்த தம்பதி இருவரின் குற்றச்சாட்டும் குமுறலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அரசு அதிகாரிகள் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். ஏழை மக்களுக்கு ஒரு வயசானவங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் கிடையாது. பணக்காரங்களா இருந்தா பேசுவாங்களா? இப்ப கூட MT கிட்ட கொஞ்சம் கொடுத்து பிஏட்ட ஒரு இது கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு வெளியில உட்காந்துருக்கான்னு சொன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் சொல்றாங்களாம். அப்ப எங்களுக்கு என்னதான் தீர்வு? Taste the Daily.